வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட வேக்கன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நான் போடுற வேக்கன்சிக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வியூஸ் போனாலும் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்கிற ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேக்கன்சி செமி கண்டக்டர் லெபார்டரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 25 வேக்கன்சி பொசிஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸுக்கு கீழே தான் இது வருது. 7th பே கமிஷனில் தான் இவங்க சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பொசிஷனுக்கு. ஸோ இவங்க அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் ஸ்டாஃப் இந்த பொசிஷனுக்கு தான் இந்த 25 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்டு 27th January 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 26th February 2025. இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால உங்களால் அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தப்புறம் ஃபீஸ் கட்ட முடியல, நெட்டு சரியாக ஒர்க் ஆகாதனால ஃபீஸ் கட்ட முடியல, அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் ஃபீஸ் கட்டுறதுக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டோட லாஸ்ட் டேட் 28th February 2025. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான டென்டேட்டிவ் டேட் மந்த் பார்த்தீங்கன்னா March 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 25 வேக்கன்சியும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறது உமன்ஸ் கேண்டிடேட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வெறும் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ ஏதாவது ஒரு 3 months டிப்ளமோ கம்ப்யூட்டர் பண்ணியிருந்தா கூட போதும், அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஒன்றும் தேவையில்லை. ஸோ எனி டிகிரி தான் இதோட குவாலிஃபிகேஷன். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா இப்போது நீங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையோ ரிசர்ச்லையோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு டிசைர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நேஷ்னாலிட்டி இந்தியன் இதில் தான். அதே மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேட்டகரிக்கும் 800 சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில கேட்டகரிக்கு கம்மி பண்ணியிருக்காங்க ஃபீஸு. எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு பிடபிள்யூபிடி இவங்களுக்கு 400 rupees தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் பண்ண உடனே அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிஷன் பண்ண உடனே கட்டுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 2 daysக்குள்ளே கட்டுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேமெண்ட் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் கீழே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், recruitment@scl.gov.in. இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சு நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுல பிரச்சனை இருக்குது எதுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாலும் சரி அதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே அதை வந்து ஒரு காப்பி பிரிண்ட் எடுத்தோ இல்லை ஃபைல் சேவ் பண்ணியோ வச்சுக்கோங்க. அது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே இது வந்து level 4 7th பே கமிஷன் மூலமாக பே பண்ண போகிறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஆர்எஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி என்பிஎஸ் அப்படின்ற நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமும் இந்த வேகன்சிக்கு அப்ளிகபிளாக இருக்குது. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 years. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நான் கொடுத்துருக்க வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு scl.gov.in இதில் கேரியர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிடுங்க. அங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டு திரும்பியும் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாகவே அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக அதை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் தான் அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கண்டிப்பாக கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு பேஜும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரிவ்யூ பார்த்து கரெக்டான்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கிற அந்த அப்ளிகேஷன் நடுவில் ஏதாவது வேரியேஷன் இருந்தால் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டிப்ளமோ ஒரு 3 months படிச்சிருந்தா கூட போதும். அது இருந்தால் அப்டேட் பண்ணுங்கள். இல்லை பிஎஸ்சி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாராவது படிச்சிருந்தா அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஒன்றும் தேவையில்லை. அதுவே டிகிரியாவோ இல்லை கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே எடுத்துப்பாங்க.
அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படிங்க. அதே மாதிரி முக்கியமாக ஃபோட்டோகிராஃப் பிளர் ஆகாமல் கரெக்டான ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு அது மார்ச் 2025க்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இது நடக்கிறது நியூ டெல்லிலேயோ, சண்டிகர்லேயோ, மொஹாலிலேயோ, பஞ்ச்குலாலேயோ நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸாமினேஷன். ஃபைனல் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம், இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனும், இந்த நீங்கள் எழுதுகிற ரிட்டன் டெஸ்ட்டும் இதை வச்சு தான் வந்து அவங்க ஃபைனல் செலெக்ஷன் வந்து ஸோ எடுத்துப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நீங்க இவங்களோட வெப்சைட்ட போய் பாருங்க. ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன், செலக்ஷன் எல்லாமே வந்துட்டு அவங்க வெப்சைட்ல மாத்திரம் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாரி உங்களோட அட்மிட் கார்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னைக்கு எக்ஸாமோ அதுக்கு 7 நாள் முன்னாடி அவங்களோட வெப்சைட்ல அட்மிட் கார்டு குடுத்துருவாங்க. அத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா சென்டரோட அட்ரஸ் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி தான் வரும். ஸோ நீங்க 2 தடவ அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது அவங்களோட செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காகன்னு நினைக்கிறேன். ஸோ 7 டேஸ்க்கு முன்னாடி அட்மிட் கார்டு வந்துரும். பிளேஸ் வந்துரும். எல்லாமே வந்துரும். ஆனா அந்த எந்த சென்டர்ல எக்ஸாம் எழுத போறீங்களோ, அதோடைய அட்ரஸ்ன்றது எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி தான் அதே வெப்சைட்ல அப்லோட் ஆகும். ஸோ நீங்க வந்து அது 2 தடவ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதே மாரி நீங்க எக்ஸாமுக்கு போகும்போதோ, இல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போதோ, நீங்க ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கணும். ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப் அது வந்து பேன் கார்டா இருக்கலாம், ஆதார் கார்டா இருக்கலாம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி கவர்மெண்ட் குடுத்துருக்கிற ஏதாவது வேலிடு ப்ரூஃப் வந்து நீங்க கையில வச்சுக்கோங்க. இன்கேஸ் இப்ப நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனில, இல்ல கவர்மெண்ட்ல அப்படின்னா, ப்ராப்பர் சேனல் மூலமா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா என்ஓசி கண்டிப்பா வேணும். நான் முன்னயே சொன்ன மாரி நீங்க அட்மிட் கார்ட 2 தடவ டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அது இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா, SCL இது வந்து ஐ கிடையாது எல். scl.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு கெரியர் ஆப்ஷன்ல போலாம். இல்லைன்னா நீட்டா scl.gov.in/career நேரா இப்படியும் நீங்க டைப் பண்ணி உள்ள போயிடலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்டை திரும்பி ஃபுல்லா படிச்சு பார்த்து நீங்க குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமா அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.